யாருக்கு டிவோர்ஸ் ஆனாலுமே தனுஷோட பேரை போட்டு அடிக்கிறாங்களே சார், அது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்க? இல்ல அது ரொம்ப அநியாயமான ஒரு விஷயங்க. இப்ப தனுஷ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா இருந்த காலங்கள்லாம் உண்டு. இதே தமிழ் சினிமாவுல எங்கெல்லாம் பார்ட்டிகள் நடந்திருக்கு, வீக்கெண்ட்னாலே அது வேற மாரி இருக்கும். இந்த கலாச்சாரமே வேற மாரி ஆமா. இருக்கும். ஆஃப்டர் சுச்சி லீக்ஸ் வந்து அது எல்லாமே நிறுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ஆடின ஆட்டமே அவங்களுடைய கார் டிரைவர்ஸை கேட்டா தெரியும், அவங்களுடைய மேனேஜர்ஸை கேட்டா தெரியும், அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் கேட்கவே காது கூசும். அவ்வளவு விஷயங்கள்லாம் இங்க நடந்திருக்கு. முக்கியமா அந்த ஈசிஆர் ரோட்ல வந்து எல்லா கலாட்டாக்களையும் அவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. அது ஒரு காலகட்டம். இப்போ ஒரு நடுத்தர குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பையன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ருசிக்கிறாரு. ஒரு பக்கம் பணமா கொட்டுது, இன்னொரு பக்கம் புகழ், எங்க போனாலும் மக்கள் வெள்ளம். அவர் ஒரு காலத்துல ரஜினி வீட்டு வாசல் நின்று இந்த மாதிரி ஒரு வீடை கட்ட முடியுமா, இங்க உள்ள போய் பாத்திர முடியுமா அவரை நினைச்ச ஒருத்தர் அது மாதிரி ஒரு வீடு வாங்குற அளவுக்கு வசதிகள் வருது, அவருக்கே மருமகனாகிற சூழல்லாம் வருது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தலகணம், ஒரு மோசமான மனநிலை வரும். இப்படி ஒரு காலத்துல அவர் ஆடினவர் தான்.